வயல் வெளியையும் வண்டல் மண்ணையும் படம் பிடித்து காட்ட உதவி இருக்கும் கலை இயக்குனர் விஜய் தென்னரசு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய் தென்னரசு. இந்த படத்தில் கலை இயக்குனராக பணிபுரிந்திருக்கேன். எனக்கு ஒரு படத்தில் பணிபுரிய வாய்ப்பு கொடுத்த உதயநிதி சாருக்கும் எங்கள் இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். படம் 13 நாவல்கள் எழுதியிருக்காங்க. தமிழ், மலையாளம், ஆங்கிலம் அப்படின்னு. ஓனாயி, மாட்டுக்குட்டி, மான் கராத்தே, துப்பறிவாளன் போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மாத்ருபூதம் அப்படிங்கிற ஒரு பேங்க் மேனேஜர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. நடிகர் ஷாஜி அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் நாவல் எதுவும் எழுதலை. 13 நாவல் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாவலாக எழுத முடியுமா லைஃப்லன்றது ஆசைப்படுறவன். நான் புத்தகம் எழுதியிருக்கேன். 8-10 புத்தகம் எழுதியிருக்கேன். திரைப்படங்கள் சார்ந்து, இசை சார்ந்து எழுதியிருக்கேன். சீனு ராமசாமியோட ரசிகன் நான். கூடல் நகர் படம், தென்மேற்கு பருவக்கு, அந்த 2 படம் பார்த்த காலத்துலேருந்து அவரோட ரசிகன். பிற்பாடு நண்பர் ஆனார். அப்புறம் நான் ஒரு 4-5 வருஷமாக தான் திரைப்படங்களில் நடிக்கிறேன். நான் நடிக்க ஆரம்பித்த போது அவருக்கு என்னோடய நடிப்பு அவ்வளோ பிடிக்கல போல் இருக்குது. அவர் நடிக்கவெல்லாம் கூப்பிடல. என்ன இந்த படத்தில் ஏதோ சரி ஒரு சின்ன கேரக்டருக்கு வர்றீங்களான்னு கேட்டார். போய் நடித்தேன். ஒரு படமாக அவரோட படங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எப்போவுமே ஒரு வியப்பு இருக்கும். சீனு ராமசாமியோட சினிமா என்பது, நான் திரைப்படங்களோட ரசிகன் அடிப்படையில் நடிகனாகலாம் ஆசைப்பட்டு வந்த ஆள் இல்லை. நான் நடிகன் ஆகிட்டேன் ஏதோ ஒரு வகையில். பட் நான் நிறைய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். நிறைய படங்களை பார்த்துருக்கேன். பல்லாயிரக்கணக்கான படங்களோட கலெக்ஷன் வச்சுருக்கிறவன். எல்லா மொழி படங்களையும் பார்ப்பேன். நான் இந்திய திரையில் பிமல் ராய், குருதத், பசு சாட்டர்ஜி, ஷிகேஷ் முகர்ஜி போன்றவர்கள் எடுத்த அந்த நடுநிலை சினிமான்னு ஒன்று இருக்குது. அந்த மக்களை சென்றடையக்கூடிய சினிமா. அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு சென்றடையணும்னு நம்ம வணிக சினிமாவில் பயன்படுத்துகிற உத்திகள் எதுவும் பயன்படுத்தாமல் மக்களை கடைகோடி மக்களை வரைக்கும் சென்றடையக்கூடிய படங்கள் எடுத்த அந்த மிடில் சினிமான்னு சொல்லக்கூடிய அந்த சினிமாவோட தமிழ் சினிமாவின் ரொம்ப ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேட்டிவாக நான் சீனு ராமசாமியை பார்க்குறேன். அவர் தனக்கு தெரிந்த வாழ்க்கை, தனக்கு நன்கு அறிந்த வாழ்க்கை தான் அவர் படமாக எடுப்பார். அவர் தனக்கு அறியாத ஏதோ உலகங்களையோ அல்லது வெளிநாட்டு படங்களை ஏதோ பார்த்து அதை விட பாதிப்பில் எடுக்கிற படங்கள் அப்படியெல்லாம் படங்கள் எடுக்காமல் தனக்கு தெரிந்த மண்ணை, தனக்கு தெரிந்த மக்களை, அவரோட வாழ்க்கை, அவரோட அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள், அதில் உள்ள ஒரு பெரிய அன்பு, அந்த வகையில் தான் அவரோட எல்லா படங்களும் இருக்கும். அந்த வகையில் இந்த படமுமே ஒரு பெரிய பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு படம். படத்தோட ஒரு பாட்டாக இருந்தாலும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். நான் அந்த படத்தை பற்றி உயர்வாக பேசுகிறது சரியாக வருமா எனக்கு தெரியாது. ஒன்று நான் சொன்னேன் இல்லை, சீனு ராமசாமி அவரோட கலைப்படைப்பு எப்படின்னா, அவர் ஒருபோதும் நான் ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் என் பக்கம் வாங்கன்னு சொல்லி மக்களை தன் பக்கம் இழுத்து தன்னோட கலை இதை நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கடா அப்படின்னு ஒருபோதும் இருக்காது. அவர் அந்த மக்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் மக்கள் கூட நடந்து அவரோட பாதையிலே போய் அவர் கூட போகிற வழியில் அவர் காதில் இப்படியும் சில விஷயங்கள் இருக்குது, இப்படியும் சில உயர்வான விஷயங்கள் இருக்குது மனித வாழ்க்கையில் அப்படின்னு அவங்க காதில் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். எனக்கு தெரிந்து வணிக சினிமா, உண்மையான வணிக சினிமா இப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த வகையில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான படம். இன்னைக்கு காலையில் கூட அந்த படத்தை பார்க்க ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது பெரிய ஸ்க்ரீனில். ஒரு 10 வருஷமாக அதாவது ஒரு 2010 இந்த கதை எனக்கு அவர் சொல்லியிருக்காரு சீனு ராமசாமி. அவரோட படங்களோட கதைகள் எல்லாமே எப்போதுமே காலாவதியான ஆகாத கதைகள் தான் அவரோட கதைகள் எல்லாமே. அந்த டெக்னாலஜியில் வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது வச்சுச்சுன்னா அந்த கதை எல்லா காலத்தை நிற்கக்கூடிய, எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய அலாதியான மனித அன்பின், பேரன்பின், மனித வாழ்க்கையின் உணர்வுகளின் கதை தான் அவரோட படம். ஸோ அவரோட படத்தில், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது கிடைச்சது நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் சீனு ராமசாமியிடமிருந்து, அதாவது தரமான வணிக சினிமா, மக்களை கடைகோடி மக்களை வரைக்கும் சென்றடையக்கூடிய தரமான வணிக சினிமா தொடர்ந்து அவர் நிறைய எடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷம் வாய்ப்புக்கு. நன்றி. வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 14-15 வருஷம் ஆச்சு. நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரெஸ் மீட்டில் மேடையில் பேசுகிறேன்னா அது இந்த ப்ரெஸ் மீட் தான். ஸோ அதுக்கு வாய்ப்பளித்த உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் சீனு ராமசாமி அண்ணனுக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் படம் ஃபுல்லாக நான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி வாய்ப்பளித்த சீனு ராமசாமி அண்ணனுக்கும் உதய் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம்.
நான் எங்கள் டைரக்டர்கிட்ட ஒரு 10 வருஷமாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தில் நீ ஒரு சின்ன கேரக்டர் பண்ணு அப்படின்னு சொன்னார். நடிச்சிருக்கேன். வாய்ப்பளித்த டைரக்டர் அவர்களுக்கும் உதவி சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். என் பேர் விநாயகராஜ். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். கதையை மட்டுமே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர். அவர் படத்தில் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். உதய் சார் வந்துட்டு இந்த படத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க. நான் படம் பார்த்தேன், வாழ்ந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் சீனு ராமசாமி அவருக்கு நன்றி, உதய் சாருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும், தொலைக்காட்சி மற்றும் ஊடகம் புகைப்பட கலைஞர் அவர்களுக்கும் என் மாலை வணக்கம். இந்த கண்ணே கலைமானே படம் இன்னைக்கு காலையில் பார்த்தேன். உதயண்ணா வந்து இந்த படத்தில் நடிக்கலை, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். அதாவது என்னென்னா, அந்த கதாபாத்திரம் கமலக்கண்ணன்ற கதாபாத்திரம் பல இடங்களில் கண்கலங்க வச்சிருச்சு. நான் இது மாதிரி கமலக்கண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது இருந்துச்சு எனக்கு. உண்மையிலே அது இத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாரு, எனக்கு என்னமோ தெரியல, எல்லா படங்கள்லேயும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் உதயண்ணா வந்து அந்த கமலக்கண்ணன்ற அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். பாரதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தமனா மேடம் அவர்கள் வந்து நம்ம எய்த்த விட்டு பொண்ணு பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி இருந்தாங்க. 2 பேரும் அதாவது போட்டி போட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. அதாவது அந்த கதாபாத்திரங்களாகவே இருந்தாங்க. எத்தனையோ படங்கள் வரும் போகும். குறிஞ்சி மலர் மாதிரி எப்பயாவது இது மாதிரி ஒரு சில படங்கள் வந்து மனதில் வந்து நிறைவாக இருக்கும். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த காலகட்டத்தில் என்ன தேவை, என்ன செய்தி சொல்கிறோம், அதாவது ஏனோ தானோ படம் எடுத்தோம், ஏதோ படம் வந்து கமர்ஷியலாக ஓடிச்சு, அவ்வளோ கோடி கலெக்ட் ஆச்சு, இவ்வளோ கோடி கலெக்ட் ஆச்சு, அதெல்லாம் இங்கே இல்லாமல் உதயண்ணா நினச்சிருந்தா எவ்வளவோ கோடியில் ஒரு படம் எடுக்கலாம். பட் இந்த படத்தை தேர்ந்தெடுத்ததுக்காண்டி உதயண்ணா அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வந்து அதாவது இதை எப்படி சொல்கிறதுனே தெரில. நான் படம் பார்த்துட்டு ஒரு தமனா மேடத்திட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து வந்து கமலக்கண்ணன்றவரை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா முதல்ல அப்படின்னு கேட்டேன். நான் நல்லா தமிழ் பேசுவேன் அப்படின்னாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து எல்லா படங்களும் சீனு ராமசாமி அவர்களுடைய படம் எல்லா படமுமே மிகச்சிறந்த படமாக ஒரு படைப்பாக இருக்கும். அது ஒரு வீட்டில் வைக்கிற ஒரு லைப்ரரியில் ஒரு எல்லாருமே ஒரு புத்தகம் மாதிரி வைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். படம் எடுத்தோம், இது எதுக்கு எடுத்தோம், ஏன் எடுத்தோம்னு தெரியாமலாம் சில படங்கள் எடுத்திருக்காங்க. பட் இந்த படம் அதாவது சினிமா பாணியில் சொன்னால் ABCDEFலாம் சொல்லுவாங்க அந்த கமர்ஷியலாக. இந்த படம் கண்டிப்பாக உதயண்ணா அவர்களுக்கு வந்து கடைக்கோடி இருக்கும் கிராம மக்கள் வரை போய் சேரும். இந்த படம் இத்தனை படங்கள் எப்படி போய் சேர்ந்துச்சோ அதையெல்லாம் தாண்டிய இந்த படம் வந்து கடைக்கோடி மக்கள் கடைக்கோடி மக்கள் கிராமத்துக்கு போய் சேரும்ன்ற நம்புகிறேன். இதில் எல்லாருமே வடிவுக்கரசியம்மா, பூ ராம் அவர்கள் எல்லாருமே வந்து மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நான் நடிச்சிருக்கேன். இது மாதிரி உதயண்ணா மாதிரி எல்லாரும் நினச்சாங்களா தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த தரமான படங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு சீனு ராமசாமி அவர்களை மென்மேலும் இது போன்ற மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாகவும் மிகச்சிறந்த இயக்குனராகவும் இருந்து வருவதனால்தான் நம்ம தமிழ் சினிமா வந்து இன்னைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் நிற்கிது. உலக தரம் வாய்ந்த சினிமா வரிசையில் தமிழ் சினிமா வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சீனு ராமசாமி அடுத்தடுத்து படங்கள் இது போன்ற படங்களை எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமையும். இந்த படம் மிக சிறந்த ஒரு படமாக அமையும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வாய்ப்பு கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் சீனிராமசாமி அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உண்மையிலேயே வந்து பார்த்துட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டேன். எப்பவும் ஒரு நல்ல படத்தை வந்து பார்த்துட்டு வெளியே வந்து அதோட பாதிப்பு மனசில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து உணர்வுகளை சொல்கிற அந்த மாதிரியான படங்கள் கம்மியாகிட்டு வர்ற இந்த நேரத்தில் ஒரு ஒத்தையடி பாதையில் சீனிராமசாமி மட்டும் தனியாக நடந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து பாரதி சார், பாலச்சந்தர் சார், மணிவண்ணன் சார், ஃபாசில் இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு தனிப்பட்ட இடங்கள் இருந்ததோ அந்த மாதிரி திரையுலகத்தில் சீனிராமசாமிக்கு ஒரு தனிப்பட்ட இடம், அந்த இடம் எப்பவுமே அதுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் இவ்வளோ ஒரு அழகான தமிழகத்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தில் பார்ப்பீங்க. எங்கே பார்த்தாலும் உண்மையிலேயே அப்படி இருந்தது. அந்த இடம் சொல்ல வந்தான்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணியிருந்தோம். பச்சை பசல்னு எங்கே பார்த்தாலும் வந்து கேமரா ரொம்ப அழகாக வந்து கண்ணுக்கு ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காட்சியும். அந்த காட்சிகள் வந்து மனசை தைக்கிற மாதிரியும் இருக்கும். தமனா மேடம் வந்து மேக்கப் இல்லாமல் தமனா மேடமை வந்து சீனிராமசாமி நான் மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உதயநிதி சார் உண்மையிலேயே கதாநாயகனை நடிச்சுட்டு இருந்தவரை கதையின் நாயகனை வந்து நடிக்க வச்சது வந்து அண்ணன் சீனிராமசாமி தாங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. படம் பார்த்துட்டு வர்ற எல்லாரும் சைக்கிள் ஸ்டாண்ட், இப்போ பொதுவாக சாக்கி ஸ்டாண்ட் படம்லாம் பார்த்துட்டு நல்லா அந்த பீரியடில் வரும்போது சைக்கிளில் வந்து ஜம்ப் பண்ணி தான் ஏறி வருவேன். ஃபைட்டு பார்த்துட்டு வந்த அந்த ஒரு எஃபெக்ட் அப்படியே இருக்கும். அது மாதிரி இந்த படம்லாம் டைட்டானிக் பார்த்துட்டு வரும்போது ஒரு 10 நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு ஸ்டன்னான ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்ததும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து யார்ட்டையும் பேசக்கூட முடியல. அந்த மாதிரியான ஒரு பாதிப்பான ஒரு படமாக இருந்தது. பெரிய வந்து ட்ராஜடி கிளைமேக்ஸு சேது மாதிரி படங்களில் தான் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க முடியும். ஆனால் வந்து ஒரு அழகான நதியில் விழுந்த பூ அப்படியே மிதந்து போகிற மாதிரி இதோட திரைக்கதை ரொம்ப மனசை வருடி போகும். இந்த படத்தை எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் வணக்கம். இது எனக்கு முதல் படம், முதல் மேடை. ஏதாவது தப்பாக இல்லை சொதப்படா மன்னிச்சிடுங்க. நான் வந்து பேசிக்காக பாலுமேந்திரா சாரோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிப்பேன். சீனு சாரோட அசிஸ்டன்ட் நரேஷ் அவருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், சவடால்னு. டைரக்டர் அதை பார்த்துட்டு ஜலந்தர் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். வெயிட் பண்ண, நான் ஒரு படம் ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னாரு. சரிங்க சொன்னேன். அதே போல் ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணார், கூப்பிட்டாரு. இந்த படம் பண்ணுவோண்டா, போயிட்டு பார்த்துட்டு வந்து உதய் சார் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் யோசித்தேன், உதய் சார்கிட்டயா அப்படின்னு யோசித்தேன். ரெட் ஜெயிண்ட் நிறுவனம்ன்றது வந்து, அதாவது சீனு சார் வந்து தேசிய விருது வாங்கின ஒரு பெரிய இயக்குனர். அதுவும் இல்லாமல் இப்போது ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் அது உள்ளே வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் உதய் சார் ஹீரோவாக நடிக்கிறாருன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் சரி கடமைக்கு போகலான்னு போனேன். யோசிச்சுன்னா இருந்தேன் போகலாமா வேணும். திடீர்னு திரும்ப டைரக்டர் ஃபோன் பண்ணி போய் பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்டார். சரி இல்லை சார் கிளம்புறேன், போடா முதல்ல போய் பாரு அப்படின்னாரு. சரி போனேன், உதய் சாரை பார்த்த உடனே சார் பண்ணலாம் ஜலந்தர் அப்படின்னாரு. என்னோடய ஷோரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஷூட்டிங் போனோம். இந்த படம் வந்து ஒரு 45 டேஸில் ஷூட் பண்ணோம். சீனு சார் வந்து ஒரு சிறந்த இலக்கியவாதி. அவரோட படம் வந்து ஒரு இலக்கியம் எப்போவுமே அவர் படத்துக்குள்ள மறைமுகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அவரோட இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீர்ப்பறவை ஆகட்டும், ஒரு கடல் சார்ந்த படம், மலை சார்ந்த படம், நிலம் சார்ந்த படம், அந்த மாதிரி. இந்த படம் வந்து தமிழில் 5 திணைகளில் உண்டான மருதம்னு சொல்லக்கூடிய வயல் சார்ந்த படம். ஸோ அந்த விஷயத்தை டைரக்டர் முன்னாடி என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த படம் பச்சை பசேல்னு இருக்கணும், வயல் சார்ந்த படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அறுவடைக்கு ரெடியாக இருந்த ஒரு கிராமம் அது, சோழவந்தான் வாடிப்பட்டி அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அறுவடைக்கு. அதாவது நெல் பயிர் இருந்துச்சு, அது வந்து கதையில் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் முன்னாடி பிளான் பண்ணி கொஞ்சம் ஓடி ஷூட் பண்ணோம். சில நேரத்தில் வந்து மேனேஜருக்கோ யாருக்கும் தெரியாமல் டைரக்டர் காலைல ஒரு 4 மணிக்கு ஃபோன் அடிப்பார், சிறந்த கேமரா எடுத்து ரெடியாக நம்ம மட்டும் போகிறோன்னு யாருக்கும் தெரியாமல் போய் நிறைய வாட்டி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு இந்த படத்தில். அதே போல் இந்த படத்தில் நடித்த உதய் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். கண்டிப்பாக முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். தமன்னா மேடம் ஆகட்டும், கூட நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து டேரக்டர் வந்து டேக் எனக்கு ஓகே அப்படின்ட்டு நான் வந்து உதய் சார்ட்டு சார் எனக்கு ஒரே ஒரு ஷார்ட் சார், ஒரே ஒரு 1 மோர் சார் அப்படின்னு சம்டைம்ஸ் தமன்னா மேடம் கிட்டே சொல்லுவேன். எல்லாருமே
வந்து பண்ணுவாங்க எனக்காக. ஸோ புது பையன் அப்படின்லாம் பார்க்காம எனக்காக வந்து என்னோட ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. ஒரு வார்த்தை நான் இதில் மென்ஷன் பண்ணுவேன். என்னென்னா டைரக்டர்கிட்ட நான் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் தயங்கும் போது தான் சொல்லுவார், டேய் நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், அதில் இது ஒரு படம் வாரா தைரியமாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அந்த தைரியம் இதுலேயும் வாழ்க்கையில் எனக்கு யாருமே கொடுக்கல. அது எனக்கு ஒரு கிஃப்ட் தான் சார் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. ரெண்டாவது இதில் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில். யுவன் சார், ஆக்சுவலாக நான் வந்து யுவன் சாரோட வெறித்தனமான ஃபேன் சின்ன வயசுலேருந்து. அவரோட பாட்டு தான் ஓடிட்டே இருக்கும். நான் கனவோடு நினைக்கல முதல் படமே அவர் கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது. வைரமுத்து சார், அது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய டீம். இதில் என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனருக்கும் அர்ஜுன் நிறுவனத்துக்கும் உதயநிதி சார் அவர்களுக்கும் செண்பகமூர்த்தி சார் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பார். என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. புது கேமராமேன் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க இந்த டீமில். மேனேஜர்ஸும் சரி, ஆறுமுகம் சார், சரத் சார், சுந்தர் சார் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. ஸோ அவங்க ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. இது வந்து ஆல்ரெடி பழகின நண்பர்கள் தான் கொஞ்சம் அப்படின்றதால எனக்கு கொஞ்சம் ஈஸி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு இந்த படம் எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படியே ஜாலியாக ஒரு பிக்னிக் போன மாதிரி தான் அப்படியே போயிட்டு அப்படியே ஷூட் பண்ணோம். இல்லை அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த டீமும் என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. மற்றபடி தேங்க்ஸ் எல்லாருக்கும். நன்றி சார். ராஜா அவர்களை இப்போது பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சீனு சாரோட ஐ திங்க் 3rd ஃபில்ம் இது பண்ணுறேன். எப்போவுமே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃபில்மில் போட்ட டியூன்ஸ் 2 இருக்கும். சார் அது வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன், அதில் நான் யூஸ் பண்ணல அப்படின்னுவார். நானே மறந்துடுவேன், நான் டியூன் கொடுத்துட்டு நானே மறந்துடுவேன். சடனாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார், சார் இந்த டியூன் எனக்கு ஞாபகம் இருக்கா, இதை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது க்ரியேட்டிவாக வீல் ஹாவ். இட்ஸ் அ வார்ம் ஃபில்ம். நான் படம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி உதய் சருக்கே நான் ஃபோன் பண்ணேன். அவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். ரொம்ப லைக் வெரி மண் சார்ந்தப்பட்ட ஒரு படம் இது. ஸோ இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் நல்லா சேரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தமன்னா, எவ்ரிபடி இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் இட்ஸ் அ வார்ம் ஃபில்ம் சொன்ன மாதிரி. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் சீனியர் சாரோட படம் எவ்வளோ இமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த படமும் அதே ஜோனில் இருக்கும். ஒரு வேறு ஒரு கலர்ஸ் நிறையா பார்க்கலாம் நீங்கள். அண்ட் ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பதிவாளர் ஜலந்தர் வாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் செண்பகமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வடிவுக்கரசி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை தமனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகன் உதயநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். சண்டே அன்னைக்கு வந்திருக்கீங்க, ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி டு த பத்திரிகை நண்பர்கள். சீனு ராமசாமியோட ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு சொல்லலாம். அந்த நோபடி வில் ஃபர்கெட் த மூவி அண்ட் ஃபேமிலியோடு போகலாம். பட் யூ வில் ஸ்டில், யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் ஓல்டராக இருந்தாலும் வந்து யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் சம்திங். அது நம்மளோட ரெசனேட் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு 2 தடவை சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ எம் வெரி லக்கி தட் வே. அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வில்லேஜ் கேரக்டராக இருந்தாலும் மாடர்ன் ஃபெமினிசம்க்கு வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். இட் கேன் ஸ்டாண்ட் ஈக்குவல் டு எனி கைண்ட் ஆஃப் ஃபெமினிசம் இன் எனி கண்ட்ரி. அண்ட் இந்த படத்தோட கேரக்டர்ஸும் அதே மாதிரி தான். த விமென் ஆர் ஆல் பவர்ஃபுல் பட் தே ஆர் நைஸ் அண்ட் சாஃப்ட். அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சாரோட கேரக்டரும் சாஃப்டாக இருக்குது பட் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு போய்ட்ரி மாதிரி இருக்காங்க கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபிலிமில் மறுபடியும் ஒர்க் பண்ணுறதுக்கு அவரோட ஐ எம் வெரி வெரி லக்கி தட் வே. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் உதயநிதி சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஐம் வெரி லக்கி. அண்ட் ஐ பிலீவ் இட்ஸ் யோர் 50th ஃபிலிம் தமன்னா. Congrats on that. Another thing I'm very excited about, I got to work with வடிவக்கரசி மேம். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்த்து ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ எனக்கு வந்து ஐ எம் வெரி வெரி லக்கி டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் தேங்க்ஸ் அகேன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் தான் படம் பார்த்தேன். லாஸ்ட் இயர் இந்த படம் ஷூட் பண்ணுறதுக்கப்புறம்
ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. ஏன்னா யாரோ பார்க்கல. ஐ டென்ட் மீட் உதய் சார், ஐ டென்ட் மீட் சீனு சார். அப்போ ஒன்றும் ரஷ் பார்க்கல. ஆனஸ்டாக சொல்லணும்னா மானிட்டரும் கூட அவ்வளோ பார்க்கல இந்த படத்துக்கு. ஸோ எனக்கு படம் பார்க்கும்போது ஆனஸ்டாக ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு படம் பார்க்குறேன்னு போனேன். பார்த்ததுக்கப்புறம் நிஜமாக நிம்மதியாக இருந்துச்சு. பிகாஸ் சீனு சார் தெரியாமல் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு படத்தில் வச்சுருக்காங்க. ரொம்ப ரேராக இருக்கும் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் எடுத்துட்டு எப்போவுமே ஒரு படம் பேஸாக இருக்கும். பட் இந்த படத்தில் வசுந்தரா சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஃபெமினிசம் இருக்கலாம், விவசாயங்கள் பற்றி அவங்களோட பிரச்சனைகள் பற்றி இருக்கலாம், ஒரு லவ் ஸ்டோரி இருக்கலாம், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில் இது நடந்தது. ஒரு சிட்டியில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், ஊரில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். Because they're all human emotions. And I think Sinu sir has that, he has that foresight to understand that cinema, Tamil cinema மட்டும் இல்லை, இந்த படம் நான் வேர்ல்டில் எங்கேயும் வச்சு காமிச்சாலும் சப்டைட்டில் இல்லாமல் அவன் இந்த படம் புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க சீனு சார். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும், இப்படி தேங்க்யூ சொல்லணும்னு கூட தெரியாது. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அது பத்தாது. சீனு சார் இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி ஃபியூ பீப்புள் நான் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ புரிஞ்சு ஹேண்டில் பண்ணுவாங்க. த வே ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஆர் நோ மீ ஆல்சோ. அதனால சாரோட படம்ல ஆக்ட் பண்ணும்போது நான் புதுசாக இருப்பேன். இன்ஃபேக்ட் படம் ஸ்டார்ட் ஆனப்பவே நான் வேற ஏதோ வேர்ல்டுக்கு போயிட்டேன். இது கண்ணன் பாரதியோட வேர்ல்டுக்கு போயிட்டேன். நான் தமன்னா பார்க்குறேன் இல்லை, உதய் சார் பார்க்குறேன் இல்லை, இந்த ஆக்டர்ஸ் பார்க்குறேன்னு எனக்கு தோணல. இன்ஃபேக்ட் ஈவன் இப்போவும் அந்த இட்ஸ் ஸ்டில் லைக் ரெசனேட்டிங் ஸோ ஸ்ட்ராங்லி இன்சைட் மீ. ஸோ இந்த ஃபீல் ஒரு ஆக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு சீனு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. I'm very lucky that I know you as a person and as a director. On set, I think in the padatle we were more like interacting as people. I think that's what let us give authentic performances. I'm actually very jealous of Uday sir. He has the most innocent eyes, and adu neenga evlo act pannalum adu varadu. Ena adu neenga innocent ah irundha adu therinjirum. He is an amazing actor. Sir, normally I don't have the courage to ask a hero, but I really want to work with you again. And please think of me whenever you think of a film, because I think we look very good together on film. And it's, I think, one of my best pairings. Like I have not romantically liked myself so much with many other people as I have liked with Uday sir. He and I was like, Bharati and Kannan is still like in my head. So Yuvan sir payyala irundhu ipo varaikum enna, he's like one of the things in my life that will always be so strong, because Yuvan is so versatile. Like ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அடடா மலடா கொடுத்துருக்கலாம், இந்த படத்துக்கு நின்று மலர கூட கொடுத்துருக்கலாம். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா சார். எந்த படம் இருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி மியூசிக் கொடுப்பாங்க. ஆனஸ்டா எனக்கு இந்த படத்துல மியூசிக் ஒரு கேரக்டர் மாதிரி தெரிஞ்சது. that was very interesting, because normally songs are, ஒரு disconnect ஆகி okay for 10 minutes you will be doing something to like get out of the film, but இந்த படம் இன்னும் அது படமே சப்போர்ட் பண்ணிட்டே போயிடும். ஸோ யுவன் சார், you are fabulous. Your work is only made the film better. Vadivukarsi ma'am, I'm so happy that I got a chance to work with you. Yena ma'am was like a blessing on the set, elderly person on set who protects everyone, and nichama or a party, I felt that and the love and the support எனக்கு தோணுச்சு. So thank you. நீங்க இருக்கும்போது உங்களோட சீன்ஸும் அந்த ஸ்ட்ரென்த் நீங்க அந்த சீன்ஸ்ல கொடுத்துருக்கீங்க, அது it was just absolutely magical. And
um, you show the world what is to be a strong woman, a woman on screen and in person. Jalandhar sir is our very, very sweet cameraman with the sweetest smile here. Jalandhar sir, first day meet Panambodu, I was like, okay, sir is like, doing his first film, and to be honest, I was a little skeptical. And of course, but Sinu sir, when he picks anybody, he knows that they're par excellence. That's the only reason he'll have him on a film. And Jalandhar sir, நீங்க என்ன ஒரு வேற ஏதோ லைஃப்க்கு போயிட்டு நீங்க கூட்டி வந்தீங்க என்ன. So thank you so much. The film looks stunning, beautiful. There was a lovely press gentleman who asked me, நீங்க இந்த படத்துல கிளாமரா இல்லைன்னு சொன்னாங்க. கிளாமரானா ஆக்சுவலி என்ன இருக்கும்னு நான் சீனு சார் கிட்ட கத்துக்கிட்டேன். தட் இங்கே எவ்வளோ கிளாமர் இருக்கு, அது நீங்க என்ன பண்ணாலும் அது நீங்க மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ ஜலந்தர் சார் ஹாஸ் only projected me the most glamorous that I could ever look. There's a wonderful cast out here who has supported the film and made it so good. I hope I'm not forgetting anybody. Uday sir, I really respect him for producing this film, because Sinu sir was fooling me throughout. He was like, this is a heroine oriented film. இது அப்படியே போயிட்டே இருந்தாங்க. But படம் பார்க்கும்போது இவ்வளோ, it is such a whole rounded film, and I am so lucky. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் எவ்வளோ 28 daysல இப்படி ஃபன்னா முடிச்சு இப்படி வந்துட்டேன்னு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி வந்துட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. So thank you Sinu sir, thank you Uday sir for making this film, and yeah, I can go on, but I think I should sit down now. Thank you guys. Sure. அடுத்து நம்ம கூப்பிட போற யாருன்னா பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி. ஏன் வேலை சார், நான் பார்த்துடுறேன் சார், ப்ளீஸ். இல்லை அதை பார்க்கவே சொல்லுவா. தயாரிப்பாளர், நடிகர், அரசியல்வாதி என்று அத்தனைக்கும் பொருத்தமானவர். தமிழ் சினிமாவில் நந்தேண்டா என்று சொல்லும் வரும் ஒருவர். காமெடியாக இருந்தாலும் கனத்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சிறப்பான நடிப்பை கொடுப்பவர். இன்றைய கதாநாயகன், நாளைய கட்சி நாயகன் உதயநிதி அவர்களை ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது மகிழ்ச்சி. என்னோட கன்னிய கலைமணி டீமோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறதுல இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. எல்லா படமும் முடிச்சுட்டு எல்லாருமே ப்ரெஸ் மீட் வைக்கிறது தான். இந்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. நானே நிறைய பேசியிருக்கேன், மனசாட்சியெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன். அது எல்லா படத்துக்கும் அது மாதிரி அமையாது. எனக்கே உங்களுக்குலாம் உடனே போட்டு காட்டணுன்னு ஆசை. நான் கூட சொன்னேன் 2 சீன் போடலாமே அப்படின்னு. டேரக்டர் டென்ஷன் ஆகிட்டார். சார் அதெல்லாம் போட்டு காட்டுறீங்க சார், அரசியல் படம் எழுதிடுவாங்க சார். எடுத்தது தானே போட்டு காட்ட போகிறோம். என்னோட நண்பர்களாக நடித்தவர்கள், ஃபஸ்ட்டு ஐயா வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா, அவரால் இன்னைக்கு வர முடியல. அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்னோட ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்கார் பூராம் சார். அவர் வெளியூரில் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால வர முடியல. அவருக்கு உங்கள் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் நடித்தவங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நாள் அவங்களோட தான் என்னோட படம் ஃபுல்லாக. அந்த கமலக்கண்ணனோட கேரக்டர் அவங்க அந்த கும்பல் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, அதுதான் ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. காசி விஸ்வநாதன் சார், எனக்கு டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சோடனே சார் வாங்க சார் படம் வாங்க. அவர் அங்கேயே வந்து தங்கியிருந்தார் எங்களோட 40 நாள் மதுரையில். ரொம்ப அழகாக. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் போட்டு காட்டும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்துச்சு. அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எது தேவையோ எது கதைக்கு தேவையில்லைங்கிறத ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. நன்றி சார். ஜலந்தர் வசன், ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வந்து சீனு சார் வந்து சொன்னார், இது மாதிரி புது கேமராமேன் போகலாம் சார், டக்கு முடிச்சிடலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா அப்புறம் ஜலந்தர் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று காட்டினாப்புல. ஓகே நான் 2 minutes தான் பார்த்தேன். ஓகே நல்லா இருக்குது, பண்ணலாம் அப்படின்ட்டேன். ஸ்பாட்டில். ஆனால் என்னன்னா சீனு சார் வந்து டைமே கொடுக்க மாட்டார். வா ஜலந்தர் வா, அடுத்தடுத்து போகலாம். நானும் ஜலந்தரம் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். என்ன 1 more போகலாம். அவர் போயிட்டார். வா எனக்கு தேவையானது வந்துருச்சு, வாண்டுவார்.
அப்புறம் 2வது நாள் ஜலந்தர் வந்து சார் நான் 2 minutes பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க ஜலந்தர் சார், அவர் தான் ரெடி போகலான்னா நீங்களும் போயிடுறீங்களே சார், அவர் ரெடினா உடனே வந்துடுறீங்களே சார், ஒரு 2 minutes எனக்கு டைம் கொடுங்க சார். ஆனால் ஜலந்தர் எப்பவுமே டேரக்டர் ரெடினா நான் வந்துடணும்ல அப்படின்னு. சார் எனக்கு சுத்தமாக டைமிங்கே கொடுக்க மாட்டேங்கிறேன் சார், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க சார். அந்த டேரக்டர் தொல்லை தாங்கலை சார். நான் அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு காட்டுறேன் சார், நீங்கள் வந்து பக்கத்தில் மானிட்டர் போயிட்டு உட்காருங்க, நான் ரெடின்னு தான் சொல்லுவேன், அப்போ தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க, நான் ஒரு கண் அடிக்கிறேன் அப்புறமா வாங்க அப்படின்னாரு. இன்னொன்று ஜலந்தர் இவ்வளோ பேசுவார்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அவன் நல்லா பேசினார், நன்றி ஜலந்தர். எடுக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நல்லா வரும் அப்படின்னு. அப்புறம் அதை டிஐ பண்ணி பல குறைகளை வந்து நிறைகளாக காட்டி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய முதல் படமே நல்ல வெற்றி படமாக ஒரு தரமான படமாக அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலை இயக்குனர் தென்னரசு சார், படத்தில் வந்து நிறைய ரியல் அங்கே உண்மையான இடங்கள் போய் எடுத்தோம். விவசாயத்தை மையமாக வச்ச ஒரு கதை, ஒரு பேங்க்கு, ஒரு வங்கி வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வங்கி வந்து அங்கே ஒரு பள்ளியை வந்து செட்டாக வங்கியாக மாற்றிருக்கோம். ரொம்ப அழகான எது செட்டு எது உண்மையான விஷயம், எது உண்மையான ஒரு பில்டிங் தெரியாமல் இருக்கிறது தான் அந்த கலை இயக்குனரோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஷாஜி சார் அவரோட கண்டினியூஸாக 2 படம் இந்த படத்தில் அவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. லுக்கு மட்டும் மாறிட்டே இருக்கார். படங்களை ரொம்ப ரசிக்கிறவர். எப்படியும் 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் அனுப்புவார். ஒரு பெரிய வாட்ஸ்அப் இது வரும், சார் உதய் சார் எப்போ சார் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் அவர் இந்த படத்துக்காக நிறைய ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கார் தனியாக, அவர் சொந்த செலவில். கேரளா சிஎம்லாம் வந்து படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார். இந்த படத்தோட சைக்கோவில் அவருக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர், அதையும் என் கூட நடிச்சிட்ருக்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் சரவண சக்தினே, அவர் தான் ஆக்சுவல் முதல்ல இந்த நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தான் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அடிக்கடி கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார், உங்கள் ஜோசியை நான் செக் பண்ணேன், நீங்கள் வந்து வேறு லெவலில் இந்த படத்தில் இதுக்கப்புறம் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லைண்ணே அப்படின்னுவேன். நான் கேட்டேன், ஏன் ஜோசியம் பார்க்கணுன்னா அந்த ஜாதகம்லாம் வேணுமே, எப்படி? அதெல்லாம் எடுத்துட்டானே, ஆனால் என்னோட டேட் ஆஃப் பர்த் வேறு ஏதோ டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிட்டாரு. ஏன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து வேறு 2 இருக்கும், என் பாஸ்போர்ட்டில் ஒன்று இருக்காது, உண்மையான டேட் ஆஃப் பர்த் கிடையாது. சின்ன ஸ்கூலில் சேர்க்கும் போது வேறு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சேர்த்துட்டாங்க, அதை வச்சு செக் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் சொன்னேன், என்ன அது என் டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது, நீங்கள் வேறு யாருக்கும் செக் பண்ணிருக்கீங்க. இல்லை சார் உங்களுக்கு பாருங்க சார் 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு வேறு மாதிரி போகும் சார். ஆனால் நாளைக்கு 41 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்காண்ணே உங்களுக்கு. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் வசுந்தரா, அவங்க இந்த படத்தில் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், பயங்கர போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வசுந்தரா. தமன்னா இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அடுத்த படம் கூப்பிடுங்கன்னு. நீங்கள் சொன்ன பத்தாது, அங்கே சாமிக்கு முன்னாடி பூஜாரி இங்கே உட்காந்துருக்காரு தங்குதுரை, அவர் ஒத்துக்கணும். சம்பளங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நான் அவரை ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் படத்தில் நடிக்கிறவங்க இல்லையோ வருஷத்துக்கு ஒரு படம் சீனு சார் படத்தில் நடிங்க. ஏன்னா தர்மதுரைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தர்மதுரை பார்க்கலன்னா மேபி நான் இந்த படம் தமன்னாக்கு பதிலாக வேறு யாராவது கூட நான் யோசிச்சு பார்த்துருப்பேன். சீனு சார் வந்து கதை சொன்ன உடனே தமன்னா தான் அப்படின்னு சொன்னார். சரி இப்போ கதை சொல்லுங்கள் சார். ஆனால் அவர் தமன்னா கிட்ட ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு, அது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒன்றா வெளில வருது. அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க நம்பவே இல்லை நான் இந்த படத்தை தயாரிக்க போகிறேன், இந்த படத்தை நான் ஹீரோன்னு. உண்மையாகவே நீங்கள் தான் ஹீரோவா, வேறு யாராவது வச்சுருக்க போகிறீங்களா? ஏன் நான் தாங்க, உண்மையாக சொல்லுங்கள். ஏங்க கதை நல்லா தானே இருக்குது, கதை நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது உங்கள் கேரக்டர் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே போட விடல, அது அவர் சீனாகவே வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தமன்னா ஃபார் கேரிங் அவுட் திஸ். சரி சார், நான் அவங்களும் நல்லா தமிழ் பேசுகிறாங்களே, நான் ஏன் இங்கிலீஷ் நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறது வந்து அவங்க எங்கிட்ட தமிழ் பேசுவாங்க. அப்போ தான் நானே யோசிப்பேன், என்னடா அது நம்ம பேச வேண்டியது அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த பாரதிங்கிற கேரக்டர் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். அது அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை.
கங்க்ராட்ஸ் சொன்னா. அதனால தான் இன்னைக்கு காலைல அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்துருங்க, படம் பார்த்துட்டு ப்ரெஷ்ஷுக்கு வாங்க அப்படின்னு. அப்புறம் வடிவுகர் சேமா அவங்களோட எனக்கு கிளைமேக்ஸில் ஒரு ஒரு சின்ன சீன் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன். உண்மையான ஒரு பேரனும் பாட்டியும் எப்படி அவங்களுடைய உணர்ச்சிகளை கொட்டிப்பாங்களோ, உணர்ச்சிகளை ஒருத்தர் காட்டிப்பாங்களோ, அதை வந்து அப்படியே நாங்கள் 2 பேரும் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மா பண்ணியிருக்காங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு ஒரு 2-3 விஷயம் அவங்க பண்ணேன். படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் கூட நான் அம்மா பக்கத்துலேயே போய் உட்காந்துப்பேன். அம்மா எங்கள் பழைய கதையெல்லாம் சொல்லுங்கள். அவங்க தம்பி நீ போய் கேரவேனில் உட்காருவேன். நான் இல்லைம்மா நான் உங்களோட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வடிவுகர் சினிமாவோட நடிச்சது. அப்புறம் யுவன் போன படத்துக்கு போட்ட பாட்டெலாம் இதில் வந்து போட்டிருக்கீங்க. இப்போ தான் தெரிஞ்சது. ஃப்ரெஷ் டியூன் வருது. நீங்கள் எல்லாம் போன படத்துக்கு போட்டதா? ஒரு கல் ஒரு கண்ணாடி என்னுடைய முதல் படம். அதில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டை வந்து நன்றின்னு போட்டு யுவன் சங்கர் ராஜன் போட்டுருவேன். பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் கேட்டாங்க இந்த படத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. என்ன சொன்னாங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற டைட்டில் அவர் பாடினது அவரோட இசையில் வந்ததுனால தான் அந்த பாட்டை வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அது அவ்வளோ ரீச் ஆச்சு. அதை நம்ம டைட்டிலாக வைக்கிறேன், அதனால நான் வச்சேன்னு சொன்னேன். அவரோட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் அப்படியே பேசிட்டு எப்போல்லாம் பார்க்கும்போது என்ன பிரதர் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டே போட்டு தரல. நாங்கள் வந்து டைரக்டர் இந்த ஹிந்தி பாட்டை போட்டு கொண்டு எடுத்தார் எங்களை. அது என்னவோ போல அந்த பாட்டு போட்டு தான் எங்களை வந்து இந்த லவ் போர்ஷன் மாண்டாஜ் எல்லாம் எடுத்தேன். அந்த பாட்டை போட்டாலே எனக்கு ஐயோ நைட் ரூமுக்கு போய் படுத்தாலே அந்த பாட்டு தான் ஓடும். சார் வேற பாட்டை அதை மாற்றி போடுங்க சார் அப்படின்னு. அப்புறமா படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐயா வைரமுத்து அவர்கள் கவிதை அவர் பாடல் எழுதி அதுக்கப்புறமா தான் டியூன் போட்டோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் நாகேந்திரன் பேசும்போது அப்படியே லைட்டாக சொன்னார், நீங்களாம் கவனிச்சிங்களான்னு தெரில, இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காரு, எல்லா படத்தையும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சோ அந்த படம் இந்த படம் ஒன்றா அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. இந்த படத்தில் எனக்கும் அவருக்கும் ஃபைட் சீன் இருந்துச்சு. பட் ரொம்ப பயந்து அடித்தார். நன்றி பிரதர். அப்புறம் சீனு சார், கண்டிப்பாக இன்னொரு படம் அவரோட பண்ணுவேன். இந்த படத்தோட வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். தைரியமாக சொல்லுவேன், மனிதனுக்கு அப்புறம் நிமிருக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு தரமான படம். அது முழுக்க காரணம் வந்து சீனு சார் தான். என்னை எல்லாரும் வந்து பாராட்டினாங்க, நன்றி. அப்புறமா படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், ரெட் ஜெயிண்டோட டீம், மூர்த்தி சார், ஆறுமுகம், சுந்தர், எல்லாருக்கும் தயா. ஏன்னா ஒரு 42 நாள் ஒரு ஒரு குடும்பமாக போய் தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப நன்றி. 22ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. திரையரங்கில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சீனு சார் அடுத்த படம் பண்ணுறோம் இல்லையா? ஓகே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சார் செம்ம டெக்னிக்ஸ் உங்களுக்கு. இந்த சிறந்த தயாரிப்பாளர்ங்கிறது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சோம். எங்கன்னா அவரோட சொந்த செலவுல மலையாளத்துல பிரஸ் மீட் வைப்பாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? நிகழ்ச்சியில் எடுத்து நம்ம அடுத்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, கலை மாமணி பட்டம் பெற்றவர், 350 படங்கள், 3500 சீரியல்கள் நடித்த அனுபவம், கமல், ரஜினி என்று அத்தனை கதாநாயகர்களுடன் அசால்ட்டாக நடித்த நடிகை, ஓய்வை விரும்பாதவர், நட்புக்கு இலக்கணம் தருபவர், அப்பத்தாக்களையே ஆப்பம் சுட வைத்த இந்த அப்பத்தோடு உங்கள் முன் பேச அழைத்து பெருமைப்படுகிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விழா கண்ணே கலைமானே. இந்த விழாவில் கலந்து கொள்ள என்னையும் அழைத்து மேடையிலே அமர வைத்து கௌரவப்படுத்திய இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களுக்கும், தம்பி உதயநிதிக்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணே கலைமானே இந்த படம் கதை வந்து இயக்குனர் சீனு சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இதே ரெட் ஜெயின் மூவிஸோட
நீர்ப்பறவை அந்த படத்தில் தான் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அந்த படம் ஷூட்டிங் அப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டர் தயா தான் என் கூட இருந்தார். அப்போவே சொன்னார், சீனு சார் சொன்னார், நான் ஒரு 2 கதை வச்சுருக்கிறேம்மா, அந்த 2 கதையில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இது வழக்கமாக எல்லா டைரக்டரும் சொல்கிறது தான். சும்மா ஒரு சீன் நல்லா நடிச்சிட்டோம்னா உடனே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, அடுத்து என் படத்தில் ஒரு மதர் கேரக்டர் அது நீங்கள் தான் வாங்க. அது வரும்போது தான் தெரியும் நம்ம இருக்கிறோமா இல்லை ஹார்லிக்ஸ் அம்மா இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் சீனு சார் சொன்ன மாதிரியே அடுத்த படம் இடம் பொருள் ஏவல், அதில் எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தார். ரொம்ப அருமையான கேரக்டர். அதில் வந்து ஒரு 15-20 டேஸ் கொடைக்கானலில் அப்படியே வாழ்ந்தோம். அந்த கேரக்டராகவே அந்த மக்களோடவே நாங்கள் வாழ்ந்தோம். அவ்வளோ அருமையான கேரக்டர் இடம் பொருள் ஏவல். அதுக்கு அடுத்து ஒரு கேப், அது தர்மதுரை. அப்போது வந்து சார் வந்து, அம்மா நான் இந்த படத்தில் உங்களை பயன்படுத்த முடியல, அதனால் என்னை தவறாக எடுத்துக்காது சார், இது 1-2 படத்தோடு போக போகிறதில்ல, இன்னும் நீங்கள் நிறைய படம் எடுக்க போகிறீங்க, நிறைய கேரக்டர்ஸ் வரப்போகுது, நான் எந்த கேரக்டரில் நடித்தா கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுமோ அப்போ நீங்கள் நிச்சயமாக என்னை கூப்பிடுவீங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார். இல்லைம்மா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த படத்தில் நம்ம மீட் பண்ணுவோம்மா அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், அம்மா நான் ஒரு கதை சொல்லியிருந்தேனே ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார், அந்த படம் இப்போ வந்து நான் ரெட் ஜெயிண்டில் உதயநிதி தம்பிக்கிட்ட போய் பேசியிருக்கேம்மா, அது ஓகே ஆகிடும், அதில் நீங்கள் நடிப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தம்பி உதயநிதி அவங்களுடைய படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஜல்லஸ் இருக்கும். ஐயோ இந்த கேரக்டர்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த தம்பியோட நடிக்கணும், இந்த தம்பியோட நடிக்கணும்னு சொல்கிறத விட இந்த பிள்ளையோட ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையும் இருக்கும். அவர் கூட நடித்த கேரக்டருங்களோட எனக்கு பொறாமையும் இருக்கும். ஐயோ இவங்கெல்லாம் நடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் சீனு சார் வந்து என்னுடைய ஆசையை, என்னுடைய கனவை நிறைவேற்றிட்டார். அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அது இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வர்ற டைரக்டர்ஸ் மனசில் அவங்க கதை போக்கில் என்ன மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நினைவில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை நினைவுபடுத்தி இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தும் போது தம்பி சங்கர் சொன்ன மாதிரி அப்படி கை கால்லாம் நடுங்குது. ஐயோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜில் உட்கார வச்சிருக்காங்களே, நம்மளை நிமிந்து பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அப்படியே தலை குனிஞ்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். என் மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது. இவன் பரவாயில்லையே இந்த ஜென்ரேஷனும் நம்மளை வந்து கௌரவப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் உதய் தம்பி, அந்த தம்பி நான் ஏற்கனவே அவரோட ஃபேனு, நிறைய படங்கள் பார்த்து நீர்ப்பறவை அப்போ வந்து ஆடியோ லான்ச்சு, அதில் எல்லாரும் பேசுகிறாங்க. பேசும்போது இவர் ஒரு ஓரமாக நின்று, அந்த பொறுமை எப்படி தானே தெரியல. நான் நடிக்க வந்த காலத்தில் ஐயோ ரொம்ப எளிமையாக இருக்கார் இவர், ரொம்ப எளிமையாக இருக்காங்க இவங்க அப்படின்னு நான் சில பேரை பார்த்து வியந்தேன். அது எளிமையே இல்லைங்க. பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், அவங்க சிம்பிளாக இருக்கிறது தான் எளிமை அப்படிங்கிறத உதய் தம்பி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ எளிமையாக அந்த ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப ஒரு ஓரமாக நின்று அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே எனக்கு உதறல், எனக்கு தான் தெரியும் அது சீனு சார்கிட்டலாம் சொன்னால் இப்போ நம்பவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மண்புழுவெல்லாம் உயிரோடு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மண்புழுவெல்லாம் சார் வந்து சீனு சார் வந்து இப்படி எடுக்கிறீங்க உதய், நீங்கள் இப்படி எடுக்கிறீங்கன்னு இந்த தம்பி எப்படி எடுக்க போகிறாரோ தெரியலையே. ஏன்னா அவர் பிறந்தது எவ்வளோ பெரிய குடும்பத்தில், வளர்ந்தது எப்படி, அவர் படித்தது எப்படி, அவரோட லைஃப் ஸ்டைலே வேற. இங்கே வந்து மண்புழு அல்ல சொல்கிறாரு டைரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க, அதனால நமக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா நீங்கள் இதை வந்து அள்ளி போட்டீங்கம்மா, சரி என் பக்கத்தில் தான் நிற்கிறார் தம்பி அள்ளிட்டு வரேன்னா அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ இது அள்ளுங்க ஓகே அள்ளிடுவார், அதில் அப்படி போட்டுருங்க, இதை இப்படி கட்டிக்கங்க எல்லாம் அப்படி. அதாவது ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் வந்து உதய் தம்பி தான். அவரை நான் பார்த்துக்கிட்டே, ஏன்னா இவர் கூட நடிப்போமா அப்படின்னு நான் ஏங்கினேன். அவர் பக்கத்திலே நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த ஏக்கத்திலே பார்த்துட்டு இருப்பேன்.
அந்த சீனே ஒரு பெரிய பெரிய சீன் தான் ஃபர்ஸ்ட் டேவே எடுக்கிறாரு டைரக்டர் சார். அந்த சீன் அவ்வளோ அருமையாக பண்ணார். அடுத்து வந்து அந்த சீனுங்க, அப்புறம் பாரதியோட லவ் சீனெல்லாம் எப்படி இருக்கும் டைரக்டர் ஏற்கனவே கதையில் எனக்கு சொல்லும் போதே சொன்னார். அதே மாதிரி அந்த பேங்க்கில் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர் சொன்ன மாதிரியே அந்த லவ் சீனெல்லாம் எடுத்திருக்காரு. லவ் சீன் வந்து டைரக்டர் சொல்லும் போதே ஐயோ நம்ம காலத்துலலாம் இப்படி ஒரு கதையை சொல்லக்கூடாதா இல்லையே அப்பெல்லாம் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த அளவுக்கு அவர் பேங்க் விட்டு வெளியில் போனோடனே அவர் திரும்பி பார்க்குறது, இவங்க எழுதிட்டு இருந்தவங்க இவங்க பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. நான் டப்பிங்கில் வந்து அந்த சீனெல்லாம் பார்த்தேன். நான் இன்னும் படம் பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி சொன்னார் கிளைமேக்ஸ் எடுக்கிற சீன் அப்படின்னு. அந்த சீனில் தம்பி அப்படி முன்னாடி நடந்து வருவார். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்படி வந்து அப்பத்தான் அப்படின்னு அவரு 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 அழவும் நமக்கு பிடிச்ச ஒரு புள்ள இல்லையா, அந்த புள்ள அழவும் எனக்கு அழுக வருது. அவரை பார்த்து தான் நான் அழுதேன். ஆனால் அவர் வந்து இங்கே வந்து அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்றாரு. இல்லை, அவர் அழுதுகிட்டே வர்றாரு. எனக்கு ஒரு மாதிரி விடன்னு ஆச்சு. இல்லை கண்ணு, சரி பரவாயில்ல கண்ணு, விடுக்கண்ணுன்னு அதை அவரை மேலே தோளில் போட்டு தட்டும் போது உண்மையிலேயே என் பிள்ளையே நான் பிடிச்சி சமாதானப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது வந்து இதுவரைக்கும் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததில்லை. ஆனால் பட்டு தம்பியோட நடிக்கும் போது அந்த சீனை நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நடிச்சு முடிச்சு கூட கரெக்டாக பண்ணமா. ஏன்னா நம்ம நடிச்சிருந்தா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். அங்கே ரெண்டு பேருமே ஒரிஜினலாகவே அவர் நான் அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு. அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி தமன்னா, எனக்கு அவங்களுக்கு குளிப்பாட்டுற சீனில் என் கையை வச்சா கண்ணங்கரேன்னு இருக்குது. எனக்கு அதுவே காம்ப்ளெக்ஸ், எனக்கு பயங்கர காம்ப்ளெக்ஸ். ஐயோ என்னடா இதில் வேற நம்மளை வேற மேக்கப் போட வேணாம்னு வேற சொல்லிட்டாங்களே, அட்லீஸ்ட் ஒரு கைக்காவது மேக்கப் போட்டுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும்ல. அவங்க முகத்தை வேற இப்படி பிடிச்சி எடுத்துப்பான், கரெக்டாக தெரியுதுங்க இந்த கை கண்ணங்கரேன்னு பளபளன்னு ஒரு முகம். அருமையான குழந்தைங்க. அது ஒரு சீன்ல நடிக்கும் என்கிட்ட. அந்த சீன்ல அந்த புள்ள கிளிசரின், அந்த புள்ளையும் அப்படிதாங்க. உதய் தம்பி எப்படியோ அதே மாதிரி இந்த தம்மனா கிளிசரினே போடல, அது அழுவுது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்க உட்காந்து அதுக்கு சமாதானம் சொன்னோம். எனக்கு அந்த புள்ள எனக்கு அழுக வருது. அப்புறம் நான் சொல்றேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ, சமாதானம் ஆயிடு, அப்புறமா நடிப்பேன், சமாதானம் ஆயிடு. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷ்னலா அந்த புள்ள அந்த சீனை ஒரே டேக்ல பண்ணிச்சு. ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட்டுங்க. அப்பதான் நினைச்சேன் நான், இந்த பிள்ளைய நம்ம ரொம்ப கிளாமரா படத்துல எல்லாம் பார்த்தோம், இவ்வளோ அழகான ஆர்டிஸ்ட். எந்த ஆர்டிஸ்டுக்குமே கேரக்டர்ஸை கொடுத்து அவங்க கிட்ட உள்ள இருக்கிற டேலண்ட்டை வெளியில கொண்டு வர்றது சீனு சார் மாதிரி இருக்கிற இயக்குனர்கள் தான். அதுல டவுட்டே இல்லை. அதுல பிரமாதமா பண்ணியிருக்கு தம்மனா. நீங்க சொன்ன மாதிரி கிளாமரா பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஓ இதுதான் கிளாமரா, இதுதான் உண்மையான கிளாமரா அப்படின்னு தெரியும். அதுவும் உதய் தம்பிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற லவ் சீன் எல்லாம் பார்த்தா சூப்பர். அது டப்பிங்ல பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு காவியம், ஒரு 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 கவிதை. இது என்ன கதைன்னு நீங்க எல்லாரும் கேட்டீங்க. அவர் அழகா சொன்னாரு, ஒரு வரியில தான் சொன்னாரு, உறவுகளுக்குள் நடக்கும் அன்பான ஒரு விஷயங்கள். அன்பும் இருக்கு, போராட்டமும் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கிளறாரு இவர். பிரஸ்தான் சொல்லவே வேணாம். அவர் அது என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைகள் இல்லாமல் உறவுகளே கிடையாது. ஆனா அது அன்பான உறவுகள், அதுக்குள்ள வர்ற பிரச்சனைகளும் அன்பாக தான் இருக்கும். அது எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி எங்க டைரக்டர் அழகாவே சொல்லி முடிச்சுட்டாரு. அது இந்த அருமையான படத்துல எனக்கு இவ்வளோ அழகான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டராகவே சாங்கெல்லாம் உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் எந்த சாங்குமே நாங்கள் ஷூட்டிங்கில் கேட்கவே இல்லை. உண்மையிலே அவர் 1, 2ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு போடுவாங்க, நாங்கள் ஏதோ ஒன்று சாப்பாடு போடுவோம், அப்புறமா குளிப்பாட்டும் ஏதோ பண்ணுவோம். இது எங்கே வரும் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் வருமா சாங் வருதுமா, இப்போ பின்னாடி வருதுமா. அந்த திருவிழா சாங்கும் அப்படிதான் வருதுமா. ஆனால் பட் ஏதோ ஃபில்அப் பண்ணி வச்சிருவாரு அவரு. சாங் சாங் அப்படின்னு ஒரு 3 minutes இல்லாமல் படத்தோட கதையோட சேர்ந்தா மாதிரி தான் நாங்கள் இது சாங் எடுக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அது ஒரு சீன் நடிப்போம்,
அது ஒரு சாங்கில் வரும். அந்த மாதிரி கதையோடு சேர்ந்த மாதிரி தான் டைரக்டர் ஈவன் இடம்பொருள் லெவல்லையும் அந்த மாதிரி தான் எடுத்தார். இதுலேயும் அப்படி தான் எடுத்திருக்கிறாரு. நாங்கள் எல்லாரும் அந்த கிராமத்துக்கு போய் இறங்குறோம்னாவே அந்த வீட்டுக்காரங்களே எங்களை பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க வீடே கிடையாது, அவங்களுக்கு தூக்கி கட்டிலோட வெளியில் உட்கார வச்சுட்டு நாங்கள் தான் அதில் ஆக்கிரமிச்சுட்டு இருப்போம். அவங்க வயலில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, நாங்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம். நாங்கள் போனவங்க எல்லாருமே அவங்க வயலில் நாங்கள் வேலை செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமாக அந்த ஷூட்டிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் என்னோட ஆசை ரொம்ப நிறைவேறிடுச்சு. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளோ அளவுக்கு கௌரவம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்காக இந்த விழாவில் என்னை கௌரவப்படுத்தியது என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே கௌரவப்படுத்தின மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை அளவுக்கு பேச வச்சதுக்காக அதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. உதய் தம்பி அதான் சொல்றேனுங்களே, நான் வரும்போது இவங்க தான் சிம்பிளா இருக்காங்க, அப்பா எவ்வளவு எளிமையானவங்க இவங்க, அவங்க எளிமையானவங்க நான் நம்பினேன். அது இல்லை, எளிமையா இருக்கிற கேரவனை விட்டுட்டு இறங்கி நான் எங்க உட்கார்ந்துருந்தாலும் அங்க உட்கார்ந்து அங்க சிம்பிளா இருந்து பொறுமையா இருப்பேன். ஏன் தம்பி இந்த படம் பாத்தீங்களா தம்பி? இல்ல அது டைரக்டர் பார்த்துப்பாரு. ஐயோ, நம்ம பார்த்தவங்க எல்லாம் சில பேர் பாதியிலே போய் பார்த்துட்டு கரெக்ஷன் சொன்னதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் எங்க சீனே இருக்காது. அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ் அப்படின்னும் போது என் கூட நடிச்ச அம்மாவை கட் பண்ணுங்க, அப்படியே எனக்கு வாங்க ட்ராலி, இதெல்லாம் நான் காணோன்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் இல்லவே இல்லை. இப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்த நான் இப்படி ஒரு சிம்பிளான புள்ள, அவரோட சொந்த படம், அவர் ஹீரோ, என்னதான் ஃப்ரேம்ல வருதுன்னு போய் பார்க்கணும்னு அந்த இதுவே இல்லாமல் எல்லாம் டைரக்டர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிளான புள்ள. இவர் தாங்க ரொம்ப சிம்பிளான மனிதர். நான் நினைச்சவங்கெல்லாம் இல்லை, இவர் தான் சிம்பிளான மனிதர். எவ்வளவு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துல அந்த குடும்ப பெருமையை காப்பாற்றுற ஒரு நல்ல புள்ள. அவர் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். டைரக்டர் சார் வணக்கம். திரு உதயநிதிக்கு உயர்ந்த இடத்தை வழங்க காத்திருக்கும் கண்ணே கலைமானே படத்தின் இயக்குனர், தமிழ் பற்றாளர், எங்களது இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களை இப்போது அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய 2.5 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய படம் சம்பந்தமான இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தர்மதுரைக்கு பின்னாடி ஒரு சரியான ஒரு படத்தை அமைக்க எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை யாரையுமே. சரியான வார்த்தையில் சொல்லணும்னா, தர்மதுரை அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் என்னைய சப்பானியாக தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் என்னை கோபால்னு கூப்பிட்டான். கோபால் சார்னு கூப்பிட்டான். அது வேறு யாருமில்ல, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. மறுபடியும் என்னை தேடி மாமனிதன் ஒரு படம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தயாராகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் சேதுடைய தேதிகள், நிறைய படங்கள் கமிட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நமக்கு தேதிகள் தள்ளி வந்தது. சரி, நம்ம கொஞ்சம் காத்திருந்தால் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நான் அடிக்கடி ஏறக்குறைய எப்படி தென்மேற்கு பருவக்காற்று முடிஞ்சிட்டு 2 வருடம் நான் இருந்த அந்த காலத்தில் என்னை அழைத்து எனக்கு அந்த நீர்ப்பறவை வாய்ப்பை எனக்கு தந்தாங்களோ, அதே போல் எனக்கு செண்பகமூர்த்தி என்னை கால் பண்ணார். கால் பண்ணி அப்புறம் உதய் சார்ட்ட நான் பேசினேன். இந்த படம் உருவாவதற்கு அடிப்படையான காரணம் முதலில் ரட்ஜைன் மூவிஸில் இருக்கக்கூடிய செண்பகமூர்த்தி சார். அவரை நான் எப்பொழுதுமே மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் இந்த வாய்ப்பை முதல்ல உருவாக்கினார். 2 பேரையும் உட்கார வச்சு நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினார். ஏன்னா ஒன்று கேட்டார். என்ன கேட்டாருன்னா, ஒரு லோ கிளாஸ் சாங் வைசின்னாரு. குத்து சாங் வை அப்படின்னு சொல்லி கேட்டார். அண்ணே, படத்தில் இடம் இல்லைண்ணே, எங்கே வைக்கிறதுன்னு தெரியலண்ணே, இல்லை செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக வேணும். அண்ணே,
இல்லைண்ணே, எங்கே வைக்கணும்னு தெரியலண்ணே, எனக்கு அவருக்கு சமாளிக்க முடியலை. அவரோட அன்பு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிற்கிறாரு. நான் போய் இதை வந்து உதவி சார்ட்ட சொல்லி, சார் ஸ்கிரிப்டில் வந்து இந்த இடத்துல வந்து சாங் கேட்குறாங்க சார், அவர் எதிர்பார்க்குறாரு, நான் இதை எப்படி நான் அவர்கிட்ட சொல்லி நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் உடனே கோவப்படுறேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். நான் ஆரம்பத்தை கூப்பிட்டு அவர் ஊருக்கு போகலையான்னு கேட்குறேன். இல்லை, அவர் ஷூட்டிங் முடிஞ்சு தான் போவாராம், இங்கேயே தான் இருப்பாராம். உடனே ஃபஸ்ட்டு அவர் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா குணான்னு ஒருத்தர், அவர் நண்பர், அவர் வினியோஸ் சார், அவரை அனுப்புகிறார் கிட்ட. பாட்டு டியூன் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. பாட்டு டியூன் போட்டு, ஏன்னா அந்த கதையெல்லாம் அந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் ஒரு பாடல் அப்படி உருவாக்கி நம்ம அங்கே வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல இல்லை. ஒன்றும் ரொம்ப கோவமாக கூட அவர் முன்னாடி வந்து நின்ட்டார். ரொம்ப கோவமாக அவரை பார்த்து, அண்ணே பேரறிஞர் அண்ணா பேசிக்கிட்டு இருக்காருண்ணே, இந்த இடத்துல நம்ம சில்க் சுமிதா ஆட விட முடியுமாண்ணே, புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு தள்ளி நின்று பார்த்தாரு. வரும்போது குனிஞ்சு வர்ற, வாய்ப்பு கொடுத்தவொடனே நிமிர்ந்து பார்க்குறியா அப்படின்ட்டு தள்ளி நின்று பார்த்தாரு. அப்புறம் பார்த்தேன், அவர் வழியே இல்லை. அவரை பிடிச்சிட்டேன். அவரை பிடிச்சிட்டு, சார் அப்படி நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, நான் வந்து பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட ஒரு படத்துக்கு கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருடைய உதயநிதி அவர்களின் பெருந்தன்மைக்கு என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். இதனால் இந்த படம் உருவாகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. மற்ற கதாபாத்திரங்கள் எதுவுமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் மற்ற கதாபாத்திரங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கதையில் நம்மளும் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை, அதுவும் பெண்களை முன்னிறுத்துகிற ஒரு படத்துக்கு அந்த, அதாவது புறானா அப்படி பிடிச்சி விட்டால் பறக்கணும். அழகாக என் கையில் வந்து அப்படி உட்காந்துச்சு. அப்படி பறக்க விட்டேன். படன்னு சிறகை விரித்து பறந்துச்சு. அந்த புறா வேறு யாரும் இல்லை, என்னுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரோட தொடர்ந்து நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். ரொம்ப இயல்பில் யதார்த்தமான ஒரு நடிகர் அவர். ஏன்னா நான் ஏதோ பத்திரிக்கை, அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காக நான் அவரை வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் வந்து அவரை புகழ்ன்றதுக்காக நான் சொல்லுவேன். மாட்டுக்கு கொம்பு இருக்குது, ஆனால் அதை போய் செவத்தை முட்டிகிட்டு இருந்திருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு நல்ல கொம்பு இருக்குது, முட்டுனா முட்டுது, ஆனால் அது போய் செவத்தை முட்டியிருக்கு. இது மாதிரி யதார்த்தமான கதை கலன்களை கொண்ட படங்கள் ஒரு 10 படங்கள் அவர் நடித்தாருன்னா தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அவர் இருப்பார். அப்படிங்கிறது இந்த படத்தை இயக்கும் போது நான் உணர்ந்து கொண்டேன். அவ்வளவு இயல்பான, ஏன்னா நடிப்புங்கிறதே ரியாக்ஷன் தான், அந்த அந்த சூழலுக்கான வினை தானே. அவ்வளோ அழகாக அந்த உடம்புலையும் கிளிசரின் போடாமல் அழுகிற ஒரு நடிகர். எல்லோரும் கிளிசரின் போட்டு தான் அழுகிறாங்க. கிளிசரின் போடாமல் நான் அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட மனந்திறந்து பேசுவேன். ரொம்ப ஒரு ஜனநாயக பூர்வமானவர். பாருங்கள், படப்பிடிப்பு தளத்தில் நான் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் கேட்டே இருப்பார். கேட்டே வந்துட்டு, ஆமாங்க, ஆமாம் சார், அவர் இறந்தப்ப எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அழுதாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இப்படி இதுதான் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு. எனக்கும் அவருக்கு எதுனாலும் அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எனக்கு ஒரு தயக்கம், பதட்டம் இருந்துச்சு. அது ஏன்னா நகரத்து படமாக நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஒரு கதையை சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு கதை சொன்னேன், போலீஸ் ஸ்டோரி சொன்னேன், ஒரு க்ரைம் த்ரில்லர். கிராமத்தில் யாருமே த்ரில்லர் எடுத்ததில்லை சார், நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி ஒன்று எடுப்போம் சார் நம்ம அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். இல்லை சார், அது இன்னும் வேறு. அப்புறம் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்து சொன்னேன், இதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிதலில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு. யார் சார் அப்பாவை நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். நான் நம்ம பூராம கூட்டு வந்து அவரை ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து, அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணும்னா இந்த மண் உற்பத்தி சாலையில் இருக்கிற அவர் தான். அவரை ஃபோட்டோ எடுத்து சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். உடனே சார் இவர் தான் அப்பாவா? என்ன சார் அப்பா இவ்வளோ அழுக்காக இருக்காருன்னு கேட்டார்.
நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். டேய் தயவுசெய்து இதை பூரான்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு மகத்தான கலைஞன், நாகையா மாதிரி ஒரு நடிகன், தயவுசெய்து அப்படி சொல்லிடாதீங்க. அவர் படங்கள் அப்படிப்பட்ட படங்களில் அவர் வந்து அப்பாக்களை வந்து அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவர் ஏதோ கேட்குறாரு. இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் சார். சரி ஓகே சார். அப்புறம் டக்குன்னு நான் பயந்துட்டேன். நாளைக்கு தான் காஸ்டியூம் எடுக்கவே போகிறேன் நான். டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், தம்பி இங்கே வா. நேராக போய் நல்ல ரிச்சான ஷூவு, ஜீன்ஸ் பேண்ட்டு, நல்ல சோலாபுரி செப்பல் இதெல்லாம் எடுத்துக்க. இதை அவர்கிட்ட கொண்டு இதான் உங்கள் காஸ்டியூம்னு கொடுத்துரு. அவர் போட்டு பார்த்துட்டோம். பார்த்துறா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நம்ம மொத்ததாக பார்த்துக்குறோம் நம்ம. சரி ஓகே என்ன கொண்டு போயிட்டேன். டக்குன்னு சார் கிராமத்து படம் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரிச். அங்கே ஒரு கிளவராக இருக்காரு. கிராமத்து படம்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இதெல்லாம் சார் வந்து அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அதுக்கு தான் முதல் நாள் என்ன பண்ணிட்டேன், நம்ம காஸ்டியூம் நம்ம ரவிச்சந்திரன் அசிஸ்டண்ட்டு ஒரு கிழிஞ்ச கையிலேயே கொண்டு போய் ஒரு கிழிஞ்ச பனியனை கொண்டு போயிட்டேன் நேராக. உடனே பனியனை அப்படி பார்த்துருக்காரு. இதை நான் போட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொன்னேன் என்கிட்ட வந்து நான் சொன்னேன் பனி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வெறும் உடம்பா வர சொல்லிடு அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்கும். இல்லை பரவாயில்ல இந்த பனியை நான் போட்டுறேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு கேரவனை விட்டு இறங்கினார். 1 மணி நேரம் தான் அப்படி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த செம்மண் சாலையில் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு என் கூட வந்துட்டார். அவ்வளோதான். அந்த கிராமத்தில், அந்த பச்சை பசேல்ன்ற அந்த கிராமத்தில் ஒரு கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக வந்துட்டார். அவருடைய பெயர் வந்து உதயநிதி. என் நிதியை உயர்த்திய உதயநிதி. ஆனால் இந்த படத்தில் உதயநீதியாக இருக்கார். அந்த நீதியை நான் நீதியாக மாற்றிட்டேன். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு கதாபாத்திரம். அதுலேயே கரைஞ்சு உண்மையிலே வேறு யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரமாக அவர். எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு நம்ம என்ன சொன்னாலும் வந்து அதை கரெக்டாக அது வந்து அதை தாண்டி சில விஷயங்கள் சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம சொன்னதை தாண்டி சில அவுட்புட்லாம் எனக்கு ஸ்பாட்டில் எனக்கு கிடச்சிச்சு. முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்ல படத்தை அண்ணன் செண்பமூர்த்தி நல்லா செலவழித்து படத்தை எடுசீன்னு ஏன் ரொம்ப சிக்கனமாக எடுக்கிற அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் நல்லா பண்ணுங்கன்னாங்க. நமக்கு எப்பவுமே வந்து அப்படி நம்ம வந்து சேலையை கொண்டு வந்து கவுன் தைக்கிற ஆள் கிடையாது. தைக்கிறதே கவுன் தான். சில நேரம் கர்ச்சிப்லாம் நான் கவுன் தைச்சிருக்கேன். அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் நேர்மையாக, ஏன்னா அந்த நேர்மையும் நியாயமும் இருக்கும் பட்சத்துலேயே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகுது நம்ம எடுக்கிறதுக்கு, வாய்ப்பு வர்றதுக்கு, உருவாகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து அப்படிலாம் நம்ம செலவழிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். மிக சிறப்பாக இந்த கதைக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. படமாகிறதுக்கு கடைசி வரைக்கும் நிறைய கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பார் ஸ்பாட்டில். இது எப்படி சார், அது எப்படி சார், இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு சார், எப்படி சார் இப்படி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பார். உண்மையிலே ரொம்ப ஒரு ஆனந்தமான நாட்களாக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான நாட்களாக. ஏன்னா எல்லோரும் ஒத்துழைக்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்களாக, நமக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு, ஏன்னா வாழ்வு நமக்கு தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒரு குறைந்தபட்ச அறத்தோட ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒன்றும் கிடையாது. நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாட்டுக்கோழி கூட முட்டை விற்கிற ஒரு தாய், ஐயா இந்த முட்டையை வாங்கிட்டு போயா, பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா, நீ வாட்டு முட்டையை கொடுத்துடாத, நல்ல முட்டையை எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லுதில்ல. அந்த தாயோட கனிவான குரலை நான் சொல்கிறேன். என் படம் ஏமாத்தாது. என் படம் மக்களை ஏமாத்தாது. தவறான படமே என்னால் எடுக்க முடியாது. அவ்வளோதான். அதே மாதிரி தமனா அது ஒரு நல்ல ஆன்மா. அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. ஒரு நல்ல ஆன்மா. இல்லைன்னா ஒரு காட்சியை கேட்டு தானாக கண்கலங்க முடியுமா? ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்கிற அறவுரை ஆங்கிலத்தில், சில நேரம் தமிழில், அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது. ஒரு நல்ல சோல், குட் சோல். சரஸ்வதி சம்மணம் போட்டு மனசில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணுக்கு. கலை அரசி. இந்த படத்தில் அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு
நடிகையாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. டைமிங், நேரம் தவறாமை, காலம் தவறாமை, என்ன காஸ்டியூமோ அது. நான் அந்த 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 கேரக்டர் சம்மந்தமான வடிவம், ஏன்னா பல விஷயங்களை நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. முன்னாடி சொன்னால் அந்த படம் நடக்காது. அவங்ககிட்ட கதை சொல்லும்போது லைட் அவங்க கேரக்டர் தூக்குறது, வடிவுக்கரசியம்மாட்ட கதை சொல்லும்போது வடிவுக்கரசியம்மா கதை கேரக்டர் அப்படி தூக்குறது, சில ரெஃபரன்ஸுக்கெல்லாம் நம்ம எடுப்போம். இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியாது. இன்னொன்று, எனக்கு முழு சுதந்திரமும் ஒரு கருத்து சுதந்திரமும் எனக்கு தரப்பட்ட ஒரு 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 நிறுவனம்னா அது ரெட் ஜெயண்ட் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஸோ தமன்னாவோட கேரக்டர் எப்படி இருக்கணும்? ஒரு தைரியமான பொண்ணு. அப்படி தைரியமான பொண்ணுனா யாருமே இருக்கணும். டக்குன்னு என் மைண்டில் வந்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். டக்குன்னு என் மைண்டில் வந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்களுடைய நடை, அவங்களுடைய உடை, அவங்க எப்படி பார்க்குறாங்க, டக்குன்னு இன்டர்நெட்டில் போய் பழைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்த உடனே தான் இந்த ஃபுல் கப்ஸ் அவங்க அந்த பார்த்தா அவங்க வந்து அந்த இது வரைக்கும் போகிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த காலர் வச்ச ஷர்ட், இதெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து இதெல்லாம் நான் வெளியில் சொல்லலை. அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அது படத்தில் வந்து அவங்க பேரையும் நம்ம குறிப்பிடவும் முடியாது. ஸோ அதை நான் சொல்லலை. இதற்காக மற்றவர்கள் யாரும் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. இது ஒரு படைப்பாளியோட சுதந்திரம். ஒரு படைப்பாளி ஒரு கதைக்கு தேவையான சில விஷயங்கள். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டு தான் அவர் அதை தமன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க அதை செஞ்சாங்க. ஆனால் உண்மையிலே தமன்னா இல்லைன்னா நமக்கு வந்து இந்த படத்தை நல்லா கற்பனை பண்ணியே பார்க்க முடியலை. இந்த படத்தை நல்லா ஸோ தமன்னா வந்து அப்படி பாந்தமாக பாரதி அப்படிங்கிற அந்த பொண்ணா இதில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ தமன்னாவோடு தொடர்ந்து நான் படங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஒருத்தன் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி இன்னொரு மக்கள் அன்புன்னு என் கூட இருக்கார். அவர் ஏன்னா யதார்த்தமான நடிகர், என் கதைகளுக்கு பொருத்தமான ஒரு யதார்த்தமான நடிகர், எனக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நடிகர், ரொம்ப இயல்பான எளிமையான ஒரு மனிதர். ஸோ அந்த வகையில் ஏன்னா ரொம்ப தயக்கங்கள், தடுமாற்றங்கள், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுமா புரியாதா என்னடாது அப்படின்னு, ஆனால் எந்த கேள்வியுமே கேட்காம இதை வந்து நான் ஏதோ மிகையாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கணுன்றதான் என்னுடைய ஆசையாக இருக்குது. அதே மாதிரி வடிவுக்கரசி அம்மா, கோடான கோடி நன்றிகள். உங்களை மாதிரி ஒரு பெண் நடிகை தமிழ் சினிமாவிலே கிடையாது. அண்ணன் பேசும்போது பத்திரிகையாளர்காரனை சொன்னாங்க, முதல் மரியாதை படத்தில் சிவாஜி சார் அவர்களுக்கு இணையா அப்படின்னு நடித்த மூத்த நடிகை. இந்த கதையில் ஒரு மைய நீரோட்டமாக நடிச்சிருக்காங்க. அப்படி என்னுடைய எண்ணற்ற நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. ஷாஜி என்னுடைய தென்மேற்கு பருவக்காற்று படத்தை பார்த்துட்டு ஒரு குருத்தத்து மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதினார். அதுக்கப்புறம் தான் நான் குருத்தத்து படமே போய் பார்த்தேன் வாங்கி. ஸோ அப்படி ஷாஜி, காசி விஸ்வநாதன் எடிட்டர், அற்புதமான எடிட்டர் இந்த படத்துக்கு. அங்கே ஸ்பாட்லேயே வச்சு எனக்கு எடிட் பண்ணி காமிச்சு ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை. இந்த படத்தோட முதல் ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. இந்த படத்தோட முதல் தன்னம்பிக்கையாக எனக்கு கிடைச்ச முதல் குரல் யார்கிட்ட இருந்ததுன்னா என்னுடைய இசை நண்பர், இசைஞர், இளைய இசைஞானி திரு யுவன் சங்கர் ராஜா. படம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், சார் பியூட்டிஃபுல் சார்னார். சார் பியூட்டிஃபுல் சார், சூப்பர் சார். கட் பண்ணிட்டார் ஃபோனை. அதுக்கு மேலே அவர் பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எனக்கு. ஸோ அவருடைய இசை பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு. எனக்கு சாங் மாண்டேஜஸ்னால நம்ம முன்னாடியே சில விஷயங்கள் எடுக்கிறோம், சில ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிறோம். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டு ஒரு சாங்கையும் ரீரெக்கார்டிங் பேஸில் போட்டு கொடுத்துருக்காரு அது. ஸோ உண்மையிலே இது 3வது படம் இல்லை, இன்னும் 30 படம் நான் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு மியூசிக் டைரக்டர். ஏன்னா அதுவும் இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து பழைய டியூன் மேட்ரு ஒன்று சொன்னார். அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தே தீரணும். அவர் நிறைய டியூன் எனக்கு தர்றாரு சார். நான் அதை என்னோடய பெட்டகங்களில் சேமித்து வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் சேமித்து வச்சுருக்கேன். அப்போ நான் சும்மா இருக்கிற நேரங்களில் அந்த டியூனை திரும்ப கேட்குறேன், இது ஏதாவது ஒன்று பொருந்தி வந்துருமான்னு. ஒரு டியூனை கேட்கும்போது பொருந்தி வருது. நம்ம ஏதோ ஒரு டம்மியாக வார்த்தை போட்டு அந்த டியூன் பொருந்துற மாதிரி இருக்கேன், சரி அவருக்கே அனுப்பி வைப்போம். சார் இது உங்கள் டியூன் தான்,
இதை வேணால் அந்த சீனுக்கு நம்ம பயன்படுத்தி அந்த அந்த சாங்க்கு பயன்படுத்திக்கலாமா? இல்லை no, 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 அது வேறு ஒன்று இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி அப்படி ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய அந்த ஒரு இசையாக வந்து எனக்கு மாமனிதன் படப்பிடிப்பு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த படத்துக்கு எனக்கு வந்து இசைஞானி அவர்களும் அவங்க 2 பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ண போகிறாங்க அந்த படத்துக்கு. அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது, அவங்களோட அசோசியேட்டாக இருக்குது. இந்த 3 படங்கள் என் கூட அவர் வேலை செஞ்சு எனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர். அவருக்கு என்னோடய நன்றிகளை நான் தெரியப்படுத்துகிறேன். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வசுந்தரா என்னுடைய முதல் படத்துடைய கதாநாயகி. அந்த படத்தில் முதலில் விமானத்தில் வந்த பெண் அதுதான், அவங்க தான். தென்மேற்கு பருவக்காற்று படம் எடுக்கும்போது அதில் விமானத்தில் வந்த முதல் நாள் வசுந்தராவுக்கு தான் நாங்கள் கார் ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சோம். மற்ற எல்லாருமே பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அதிலிருந்து எனக்கு அவங்க மேலே நல்லா வரணும், நல்லா இருக்கணும். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உதய் சாருக்கு வந்து ஒரு பெண் தோழியாக வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அதுமாதிரி சரவண சக்தி, தென்னரசு ஆர்ட் டைரக்டர் தென்னரசு. சரவண சக்தி நல்ல காமெடி இந்த படத்தில், ரொம்ப நல்லா தோழன் ஃப்ரெண்டு. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டால ஃப்ரெண்டாக இருக்கானே சரி வான்னு முன்னாடியே படத்தை பாடுறா சும்மா பாடுறான்னு காமிக்கிறது ரொம்ப தப்பாக போச்சு. ஏன் உதய் சாட்டா முந்திக்கிட்டு ஃபோன் பண்ணி நல்லா நடிச்சிருக்கீங்க இது வச்சுருக்கீங்க சொல்லி, இல்லைடா நம்ம ப்ரொடியூசர் நம்மளே பார்க்கல, நம்ம கூட நடித்த ஒருத்தன் பார்த்துருக்கானேன்னு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதீங்கப்பா, அது நட்புக்கு மரியாதை கிடையாது. நீ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சது எனக்கு இப்போ தான் தெரியுது, மேடையில் தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படி என்னோடய தம்பிகள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அது மாதிரி சந்திரன் பச்சைமுத்து என்னோடய அசிஸ்டண்ட். வாடா நான் அப்பயே உன்னை பார்த்தேன், வா இங்கே வா டக்குன்னு மேலே வா. வசுந்தராவின் கணவராக நடிச்சிருக்கார் அவர். அவர் டைரக்டர், கொள்ளைக்காரன் படம் எடுத்த டைரக்டர் என்னோடய அசிஸ்டண்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காற்று. அதே மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸ் செண்பமூர்த்தி சார், முதல்ல சாராக இருந்தார், இப்போ அண்ணன் ஆகிட்டார் அவர், மறக்க முடியாது. நன்றி. ஆறுமுகம், 6 ஃபேஸ் ஆறுமுகம் படத்தில் நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி ராஜா, அப்படி நிறைய. இந்த படம் ஃபஸ்ட்டு அப்படி உருவாக்குறதுக்கு காரணமாக தயானந்தன், இயக்குனர் தயானந்தன் என்னை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு அவன் தான் பேச்சுவார்த்தைக்கே வருவான். காலையில் வாக்கிங் போக முன்னாடி வந்து நிற்பான், டக்குன்னு சார் கூப்பிட்றாங்க. அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு நிகழ்வாக, முழு சுதந்திரத்தோடு ஒரு படைப்பாளியாக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாய்ப்பையும் எனக்கு உருவாக்கி தந்த திரு உதயநிதி அவர்களுக்கும், ஏன்னா நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, நன்றின்னு ஒரு வார்த்தையில் இதை சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு தவம் மாதிரி செஞ்ச ஒரு வேலை. ஸோ படத்தின் கதை பற்றியோ படத்தில் நாங்கள் என்ன மாதிரி அதெல்லாம் நான் எதுவுமே இங்கே பேசலை. நன்றி தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும், என்னோட பணியாற்றிய எல்லாருக்கும் நான் நன்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ படத்தை பற்றிய கணிப்பு அது பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தான் அதை தரணும். நீங்கள் கசையடி கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன், ஏன்னா மாலையாக போட்டாலும் அதை நான் வாங்கிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே உங்கள் முடிவுக்கே நான் விட்டுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையுடன் இந்த உரையை கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யார் ஜலந்தர் வாசன், ஜலந்தர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் நான், நரேஷ் எடுத்த, என்னோடய அசிஸ்டன்ட் நரேஷ் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, எங்கள் சாரோட ஒர்க்கு மாதிரி இருந்துச்சு, பாலுமகேந்திரா சாரோட ஒர்க்கு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே வா ஷார்ட் ஃபிலிம் என்ன, இல்லை நானே ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ பிரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன், ஒரு வளமான எதிர்காலம் அவனுக்கு உண்டு இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ அப்படி நிறைய கலைஞர்கள், சிறிய வளர்ந்து வர வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கிற நடிகர்கள் நிறைய இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒய்எம்சிஏ கிரவுண்டில் என்னை ஒரு அதிகாலையில் என்னை பார்த்து சீனு ராமசாமி, உதய் சார் நீங்களும் சேர்ந்து எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு என்னை முதல்ல கேட்டவர்
ராஜா சங்கர் சார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பாட்டும் ஒலிக்கிறது. அந்த வரிகளில் படமாகி இருக்கும் கண்ணே கலைமானே மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்களோடு இப்போது ஒரு புகைப்படம்.